கடந்த வாரம் டெல்லியில ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றதை பார்த்திருப்பீங்க. டெல்லியோட ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 18 பேர் இறந்து போயிருந்தாங்க. ரயில்கள் தாமதமா வந்தது, அதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போனது, மிக முக்கியமா பிளாட்ஃபார்ம்களை மாத்தி மாத்தி அறிவிச்சது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா சூழலும் தான் அந்த கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா இதை சமாளிக்கிற வகையில ஒன்றிய அரசு சார்பா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல யாரும் உயிரிழக்கல, காயந்தாங்க பட்டிருக்குது, இப்ப எல்லாம் கண்ட்ரோல் தான் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல் கட்டத்திலே பூசி முழுக பார்த்தாங்க. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கிருந்து வீடியோக்களையும் போட்டோக்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல பிளாட்ஃபார்ம் படிக்கட்டுகள்ல மக்களுடைய துணிகளும் உடல்களும் கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. மேலும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் முக்கியமா குழந்தைகளையும் இழந்த பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு அழுகிற வீடியோக்களும் போட்டோக்களும் வெளியாகி நம்ம நஞ்சைய பதற வச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசானது இப்போ இந்த பிரச்சனையை மறக்க வைக்கிற வகையில ஒரு மோசமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இப்படி போட்டோக்களும் வீடியோக்களும் வைரல் ஆச்சு பாத்தீங்களா, அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் ட்விட்டர்ல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் தரத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. இந்த விஷயம் தான் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கெல்லாம் அவங்க சொன்ன காரணம் தான் இன்னுமே பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த நோட்டீஸ்ல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கூட்ட நெரிசல் தொடர்பா 285 ஐடிக்கள் போட்டோக்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்துருக்காங்க. எனவே இந்த ஐடிக்கள்ல இருந்து அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க சட்டத்தை எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதையெல்லாம் தாண்டி அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திடும், இந்த ரயில்வே துறையோட செயல்பாடுகளை கூட பாதிச்சிடும், எனவே இந்த வீடியோக்கள் எல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நோட்டீஸ் விட்டு இருக்காங்க. மேலும் ஒரு சில அக்கௌண்ட்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரிந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அக்கௌண்ட்கள் இந்த வீடியோக்களை பதிவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில போட்டோக்களையும் வீடியோக்களையும் பதிவேற்றதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த நிகழ்வை மறைக்கிற வகையில இப்படி ரயில்வே துறையானது இந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி அடங்கிய நியூஸ் பேப்பர் கட்டிங்க ஷேர் பண்ணி பலரும் தங்களுடைய கண்டனங்களை சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லலாம். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க நிர்வாக தோல்வி மட்டும் இல்லாம பாதுகாப்பு குறைபாடு தான் இதுக்கு காரணமா இருந்திருக்குது. இதுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேற ஏற்படுமா, ஒரு விபத்து நடந்திருக்குது, அதனுடைய வீடியோக்களை பார்த்து மக்கள் நியாயம் கேட்க வருவாங்க அப்படிங்கறத சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த போட்டோக்களும் வீடியோக்களும் ரயில்வே துறையோட செயல்பாடுகளையே பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு வேற சொல்றாங்க. இவங்களுடைய மட்டமான செயல்பாடால தான் இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 18 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு உணராம இப்போ இது சார்ந்த போட்டோக்கள் வெளியாகும் போது மட்டும் இவங்களுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி முதலை கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அண்மை கால செய்திகளை பார்த்துட்டு வரோம். கும்பமேளா நடக்கிற பிரயாகராஜ் பகுதிக்கு போறதுக்காக பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அங்க போதிய ட்ரெயின் வசதி இல்லாம ஏசி பெட்டியோட கண்ணாடியை உடைச்சி பாத்ரூம் கண்ணாடியை உடைச்சி பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்குது. மேலும் டெல்லியில இருந்து கும்பமேளாவுக்கு 4 ட்ரெயின் விடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த 4 ட்ரெயினும் கூட இன்னும் 2 ட்ரெயின் லேட் ஆக வந்தா அங்க வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூடிட்டே இருந்திருக்குது. மேலும் அடுத்து வரக்கூடிய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 14ல வரும், அடுத்து வரக்கூடிய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 15ல வரும் அப்படின்னு சொல்லி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி முறையா வழிகாட்டாம ஒரே இடத்துல 6000 பேரை சிக்க வச்சு மக்களை சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக அங்க நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய அரசு, ரயில்வே துறை அமைச்சகம் இப்போ இது சார்ந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்தலத்தை மிரட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னால ஒண்ணு முடியல அப்படின்றதுக்காக ரயில்வே துறை என்ன பண்ணிருக்கு தெரியுமா, இன்னொருத்தருடைய மூக்க போய் குத்தி இருக்குது. இதுல முக்கியமா பலரும் சொல்லக்கூடியது என்னன்னா, ட்ரெயின்கள் வர லேட்டாக அங்க கூடுதலா 1500 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது எப்படிங்க, ட்ரெயின்ல இவ்வளவு அன்ரிசர்வ்டு போட்டி தான் இருக்குன்னு தெரியும், அதை தாண்டியுமே நீங்க எப்படி 1500 டிக்கெட்டை எக்ஸ்ட்ரா விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குமே எந்த வகையான முறையான பதிலும் ரயில்வே துறை கிட்ட இருந்து வரல. சரி, ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டிருக்குது, இனிமேல் இதை தவிர்க்க என்ன பண்ணலாம், ட்ரெயின்களை அதிகப்படுத்தலாமா, ட்ரெயின்கள் வர ஏன் லேட் ஆகுது, அதுக்கான காரணங்கள் என்ன, இனிமே இந்த மாதிரி அறிவிப்பு கோளாறுகள் வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம நேரடியா நான் இங்க தான்ப்பா போய் முட்டுவேன் அப்படின்னு சொல்லி ட்விட்டருக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் தெரியல. இதே மாதிரி தான் கடந்த 2021ல டெல்லியே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. அப்ப கூட எக்ஸ்தலத்துக்கு இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவான கருத்துக்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. மேலும் ஒரு சில ஐடிகள் எல்லாமே காலிஸ்தானுங்களோட தொடர்பு இருக்குது, தீவிரவாத தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை ஏதோ தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு எல்லாம் நோட்டீஸ் விட்டு இருந்தாங்க. ஆக தன்னால எந்த அளவுக்கு மடை மாற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு மக்கள் மேல பழி போட முடியுமோ அந்த அளவுக்கான வேலைகளை அப்பவே பார்த்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியா தான் இந்த ரயில் விபத்து சம்பவத்தையும் மடைமாற்றத்துக்காக மக்களுடைய தப்பு அப்படின்னு காட்டுறதுக்காக பல்வேறு வேலைப்பாடுகள்ல ஒன்றிய அரசுடைய ரயில்வே துறை ஈடுபட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை மறைக்கணும்னா பொய் சொல்றது, பொய் பிரச்சாரம் பண்றது அப்படின்னு ஒரு வகைனா, இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை மடைமாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் கையில் எடுத்துருக்காங்க. கடைசியில இவங்கிட்ட நம்ம கேட்க விரும்புறது என்னன்னா, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா அப்படிங்கிற கேள்விதான்.